கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் இந்த அழகான நல்ல நேரத்திலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே என் தேவனுக்குள்ளே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆத்துமனுங்கிற ஊழியங்கள் சார்பாக உங்களோடு இணைந்திருப்பதிலே மிகுந்த சந்தோஷம். அதே போல் ஜீசஸ் த கிங் டெலிவிஷன் JTK டிவிக்காக நிறுவனத்தினருக்காக நாம் தொடர்ந்து ஜெபத்திலே தாங்கி வருகிறதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறபடி நம்முடைய ஆத்மனங்கிற 2 மாத பத்திரிகை ஒன்று வெளியிடப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய வார்த்தைகளை சுமந்து வருகிற அந்த பத்திரிகை தங்களுக்கு வேண்டுமென்றால் தேவ பிள்ளைகள் திரையில் காண்கிற எண்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய விலாசங்களை எங்களுக்கு அனுப்பி வைப்பீர்களானால் புத்தகத்தை நாங்கள் இலவசமாக உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை மாத்திரம் சுமந்து வருகிற இந்த பத்திரிகை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். சென்ற நாளில் நாம் தியானித்தோ ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 3வது வசனம். உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு என்று சொல்லி இந்த வசனத்தை வைத்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் நாம் அதே வசனத்தை வைத்து தான் தியானிக்க போகிறோம். கடந்த நாளிலே கர்த்தர் தம்முடைய தாசர்களை 2 முறை அழைக்கிற அந்த மகிமையான அனுபவத்தை குறித்து நாம் பார்த்தோம். ஆபிரகாமே ஆபிரகாமே என்று அழைத்தது ஆபிரகாமின் அடுத்த நகர்வுக்கானது, ஒரு புதிய உடன்படிக்கைக்கானது. 30 ஆண்டுகள் வீணாய் போய்விட்டது என்று கலங்கி போய் நின்ற பொழுது மறுபடியும் அந்த உடன்படிக்கையை கர்த்தர் புதுப்பித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மோரியா மலையிலே புதுப்பிக்கப்பட்ட அந்த புதிய உடன்படிக்கை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மோரியா மலையிலே தான் பலியானார். எவ்வளவு அற்புதமான தெய்வனை நாம் ஆராதித்து வருகிறோம் பாருங்கள். அன்றைக்கு ஆபிரகாமிடத்திலே ஆபிரகாமே ஆபிரகாமே என்று அழைத்த போது அந்த உடன்படிக்கை மறுபடியும் பலமுள்ளதாய் மகிமையுள்ளதாய் மாறி இருந்தது. அடுத்து நாம் பார்த்தோம், யாக்கோபே யாக்கோபே என்று கர்த்தர் அழைத்தார். 22 ஆண்டுகளாக ஜெபங்கள் கேட்கப்படவில்லை. 22 ஆண்டுகளாக கதறிக்கொண்டிருந்த யாக்கோபு 22 ஆண்டுகளாக நடைபிணமாய் மூர்ச்சை அடைத்து போயிருந்த ஒரு சூழ்நிலையிலே தானே அவருடைய ஜெபங்களுக்கு பரலோகத்திலிருந்து பதில் கிடைக்கிறது. மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம். தூங்கி கொண்டிருந்த யாக்கோபை தட்டி எழுப்பி நான் உன் தேவன், உன் தகப்பனுடைய தேவன் என்று சொன்ன கர்த்தர் 22 ஆண்டுகளாய் ஜெபித்து கொண்டிருந்த, அழுது கொண்டிருந்த, கண்ணீரோடு கலங்கி போன யாக்கோபிடத்தில் எதுவுமே பேசவில்லையே என்று கலங்கின நேரத்தில் தானே கர்த்தர் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்ற செய்தியை அவனுக்கு அறிவிக்க வைக்கிறார். நடந்தது காரியம் என்ன? பின்பு நடந்த காரியம் என்ன? யாக்கோபு நேராக தன் மகனை பார்ப்பதற்கென்று புறப்பட்டு போகாமல் பெர்சபாவுக்கு போய் அங்கே தன் தகப்பனுடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலி செலுத்துகிறார். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த ராத்திரியிலே கர்த்தர் யாக்கோபோடு பேசி யாக்கோபே யாக்கோபே என்று அழைக்கிறதை பார்க்கிறோம். ஓ, எவ்வளவு மகிமையானது! 22 ஆண்டுகளுக்கு பின்பு கர்த்தர் யாக்கோபோடு பேசுகிறார். மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட்ட, மறுபடியும் புதுப்பிக்கப்பட்ட அந்த மேன்மையான உறவு என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கும் நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு ஒரு தேவனுடைய மனிதர். தேவ பிள்ளைகள் திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து நாம் பார்த்தோமானால், மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்னியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்டே போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். ஹல்லேலூயா! ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். இங்க மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். ஒரு புதிய துவக்கம். 40 ஆண்டுகளாக பார்வோனுடைய குமாரனாக எண்ணப்பட்டு அனைத்து சாஸ்திரங்களையும் கலைகளையும் கற்று தெரிந்து வாக்கிலும் செய்கையிலும் வல்லமையுள்ளவராயிருந்த இந்த மோசேயை பார்க்கிறோம். அரண்மனையிலே வளர்ந்தவர், பார்வோனுடைய குமாரத்தியால் வளர்க்கப்பட்டவர், சகல அதிகாரத்தையும் கொண்டவர், சகல சாஸ்திரங்களை கற்று தேர்ந்தவர், வாக்கிலும் செய்கையிலும் வல்லமையானவர் இந்த மோசே. ஆனால் காரியம் மாறுதலாய் முடிந்து
இப்பொழுது மோசே மீதியான் தேசத்துக்கு ஓடி போகிறார். ஜீவன் தப்ப ஓடி போய் அங்கே எத்ரோவின் வீட்டிலே அவர் சேருகிறதை நாம் பார்க்கிறோம். பின்பு மீதியான் தேசத்திலே எத்ரோ வீட்டில் அவர் வசித்து வருகிறார். எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து அவனுடைய குமாரத்தியாக சிப்போராளை திருமணம் செய்து 2 பிள்ளைகளோடு அவர் பயணிக்கிறார். முதல் 40 ஆண்டுகள் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவராயிருந்த மோசே இப்பொழுது அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். இந்த காரியங்களை நாம் பாருங்களேன். முதல் வசனம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 3:1 மோசே தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அங்க யாக்கோபு அப்படி கிடையாது. யாக்கோபு லாபானுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தாலும், முதல் 14 ஆண்டுகள் தன்னுடைய மனைவிகளுக்காக அவன் மேய்த்து கொண்டிருந்தாலும், கடைசி 6 ஆண்டுகளிலே அவன் சீமானாயிருந்தான். மிகுந்த பரிவாரங்களோடு திரும்பி வந்தார். யாக்கோபு மகிமையான ஒரு மேய்ப்பனாக மிகுந்த பரிவாரங்களோடு திரும்பி வருகிறார். ஆனால் இங்கே 40 ஆண்டுகளாக தன்னுடைய மாமனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மோசே எப்படி இருந்திருக்கும் பாருங்க. மோசே மகிமையான பாத்திரம் இது, மகிமையான பாத்திரம் இந்த மோசே. கர்த்தரால் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு போஷிக்கப்பட்டு நேசிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு மகிமையாய் வாழ்ந்த இந்த மோசே இப்போது 40 ஆண்டுகளாக வனாந்தரத்தில் வசித்துக் கொண்டிருக்கிறார். அரண்மனையிலே ராஜகுமாரனாயிருந்தவர் இன்றைக்கு வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் அவரிடத்திலே பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர் அன்றைக்கு சொல்லுவார், கர்த்தரிடத்திலே நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவராய் மாறி போனார். காரணம் என்ன? வனாந்தரத்தில் யார்கிட்ட பேசுவார்? அங்க இருக்கிற கொஞ்சம் ஆடுகள். அந்த ஆடுகளத்துல என்ன பேசுவார்? தை 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 அப்படின்னு சொல்லியிருப்பார். வாக்கிலும் செய்களும் வல்லவராயிருந்த மோசே ஆடுகளிடத்தில் மாத்திரம் பேசிக் கொண்டிருந்து அவர் திக்குவாயும் மந்தனா உள்ளவராய் மாறி போனார். அவ்வளவுதான், சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போனது. தன்னுடைய மாமன் குடும்பத்திலோடு இணைந்து அவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் கர்த்தர் மோசையின் மேல் வைத்த அழைப்பும் திட்டங்களும் ஒருபோதும் மாறிவிடவில்லை பிரதர். கர்த்தர் மோசையின் மேல் வைத்திருந்த தீர்க்க தரிசனங்களும் மகிமையான அழைப்பும் ஒரு நாளும் மாறிவிடவில்லை சிஸ்டர். 40 ஆண்டுகள் உருண்டு போனது, 40 ஆண்டுகள் கடந்து போனது. இந்த நேரத்தில் தானே ஒரு நாள் மோசே தன்னுடைய மாமனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு முச்செடி எரிந்து கொண்டிருக்கிறது. அக்னி ஜுவாலித்து எரிந்து கொண்டிருக்கிறது. மோசேக்கு ஒரே அதிர்ச்சி. இவ்வளோ அழகாக ஜுவாலித்து எரிந்து கொண்டிருந்தும் இந்த முச்செடி வேகாது இருக்கிறதே, இந்த அற்புத காட்சியை நான் உற்று பார்ப்பேன் என்று சொல்லி அவர் இன்னும் பக்கத்துல போன பொழுதுதான் அங்கிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, மோசே மோசே. மோசேக்கு தெரிந்து விட்டது, நம்மை அழைப்பது கர்த்தர் என்று சொல்லி, இதோ அடியேன் என்று சொல்லுகிறார். என்ன மோசே, சோர்ந்து போனாயோ? உன்னுடைய ஊழியத்தில், உன்னுடைய அழைப்பில், உன்னுடைய தரிசனத்துல, உனக்கான திட்டத்திலே நீ சோர்ந்து போனாயோ? ஏறக்குறைய 40 ஆண்டுகள் வீணடிக்கப்பட்டது போல் மாறி போனது. அன்றைக்கு எகிப்தியனை கொன்ற பொழுது எப்படியும் தான் ஒரு ரட்சகனாக இங்கு எழும்பி விடலாம் என்று எதிர்பார்த்திருந்த மோசே தானே மறுநாளிலே துரத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய சுயம், தன்னுடைய பலன், தன்னுடைய வாக்கு, தன்னுடைய செய்கை எல்லாம் இழந்து நிர்கதியாய் போய் இப்பொழுது 40 ஆண்டுகள் ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலை. ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலே கர்த்தர் மோசே சந்திக்கிறார். கர்த்தர் எப்படி கூப்பிட்டாங்க பாருங்களேன், மோசே மோசே. ஒரு தேவனுடைய அழைப்பு 2 முறை கடந்து வருகிற பொழுது அங்கே ஒரு விசேஷமான காரியம் ஒன்று துவங்க போகிறது என்று அர்த்தம் சிஸ்டர். இன்னைக்கு நம்ம அதை தான் கேட்க போறோம். ஆண்டவர்கிட்ட என்னை கூப்பிடுங்க ஆண்டவரே, என்னை 2 தடவை பேர் சொல்லி கூப்பிடுங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளை கூப்பிடுங்க, என் சந்ததிகளை கூப்பிடுங்க. எங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை உண்டாக்குகிற அந்த அழைப்பு எங்க வாழ்க்கையில இந்த நாளில் உண்டாவதாக என்று சொல்லி நம்ம ஆண்டவரத்துல கேட்க போறோம். அவ்வளவுதான், சூழ்நிலைகள் எல்லாம் மாறுகிறது. மோசே ஒருவேளை இல்லை கர்த்தாவே, இல்லை ஆண்டவரே, இல்லை தேவரீர் 5 முறை மறுப்பார். ஆனா கர்த்தர் விடுவதாக இல்லை. நான் உன்னைதான் பயன்படுத்த போறேன் மோசே, நீ தான் எனக்கு வேணும், உன்னை கொண்டுதான் நான் பெரிய காரியங்களை செய்வேன், நீ எனக்கு முன்பதாக வரணும்னு சொல்லி கர்த்தர் மோசையை தூக்கி எடுத்து செல்கிறதை பார்க்கிறோம். எவ்வளோ அருமையான நகர்வுகள் பாருங்க. உபாகமத்தின் புஸ்தகம் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்துல இவ்வளவு மகிமையான காரியத்தை, கர்த்தரை முகமுகமாய் கண்ட, கர்த்தரோடு முகமுகமாய் பேசின மோசே போல ஒரு தீர்க்கதரிசி இந்த உலகத்துல எங்கும் எழும்பினதில்லை. ஹல்லேலூயா. ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாருங்க, ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தார்.
ஆனால் எப்பொழுது கர்த்தர் மோசேயோடு இடைபடுகிறாரோ, மோசே மோசே என்ற அழைப்பு வந்த பொழுதோ சூழ்நிலை முழுவதுமாய் மாறி போனது. கர்த்தர் அவரை எடுத்து பலமாய் பயன்படுத்துகிறார். ஒரு வசனம் இருக்குது, கர்த்தர் மோசே சொன்னபடி செய்தார் இருக்கும். எப்படி மகிமையான அனுபவம் பாருங்களேன். கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் மோசே செய்தான், கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் மோசே செய்து முடித்தான் அப்படின்னு இருக்கும். ஆனா ஒரே ஒரு இடத்துல மோசே சொன்னபடி கர்த்தர் செய்தார்னு சொல்லி இருக்கும். அவ்வளோ உறவு பாருங்களேன். மகிமையான அந்த உறவு தான் இன்னைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம் கிறிஸ்தவர்களாக இருப்பது பாக்கியம், பேர் சொல்லி அழைக்கப்பட்டது பாக்கியம், கிறிஸ்துவின் இரத்த துளிகளால் விடுதலையாக்கப்பட்டிருப்பது பாக்கியம், கிறிஸ்துவுக்கென்று இணைந்திருப்பது பாக்கியம். சிஸ்டர், இந்த மோசே எவ்வளவு மேன்மையான காரியத்தை செய்து விட்டார். மகிமை மகிமை மகிமை. இந்த வேதத்திலே ஒரு அற்புதமான பாத்திரம் என்றால் இந்த மோசே. ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவர் தான். எல்லாவற்றையும் இழந்து போய், நிலை குலைந்து போய், நிர்கதியான நேரத்தில் கூட அழைத்த அழைப்பும் கிருபாவரங்களும் மாறாதவைகளே. சோர்ந்து போயிட்டீங்களா? நான் ஒரு ஊழியக்காரனா என் பிள்ளையை நான் பார்த்தேனே, என் மகளை நான் ஊழியக்காரனா தானே நான் ஒப்பு கொடுத்தேன். கர்த்தாவே, நீர் எனக்கு மகனை தருவீரானால் நான் அவனை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன்னு சொன்னீங்க. ஆனால் இன்னைக்கு பிள்ளை ஊழியத்தில் இல்லை. இன்னைக்கு ஒருவேளை நம்ம அந்த ஊழியத்தில் இல்லை, ஆண்டவருக்காக ஊழிய செய்யணும்னு முன்குறிக்கப்பட்டு நம்ம அந்த நகர்வுல இல்லாமல் இருந்துட்டோம். இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம். என்னை கூப்பிடுங்க ஆண்டவரே, மறுபடியும் ராஜ்யத்தின் உன்னத பணியில என்னை இணைத்துக் கொள்ளுங்கப்பா. கர்த்தர் மோசையை காப்பாற்றிட்டது அதற்கு தான், கர்த்தர் மோசையை பராமரித்தது அதற்கு தான், கர்த்தர் மோசையை போஷித்தது அதற்கு தான். ஆனால் நடக்கிற காரியங்களை பார்த்தால் ஊழியத்துக்கு மோசைக்கும் சம்பந்தமே இல்லை, அழைப்புக்கும் மோசைக்கும் சம்பந்தம் இல்லாதது போல் இருந்தது. ஆனால் நாள் ஒன்று வந்தது, கர்த்தர் மோசையை தூக்கி எடுத்தார். மோசே மோசே என்று அழைத்தாராம். சொல்லுங்க சொல்லுங்க தேவ பிள்ளைகள், அன்றைக்கு மறுரூபம் அலையில ஏசப்பா மோசே சந்திக்கிறார், எலியாவை சந்திக்கிறார். எவ்வளவு அழகான அனுபவங்கள் பாருங்க. ஆடு மேய்த்து கொண்டிருந்த மோசே, அனைத்தையும் இழந்து நிலை குலைந்து போன மோசே. ஆனால் நம்மளை அழைத்தவர் உண்மையுள்ளவர் பிரதர், நம்மளை அழைத்தவர் உண்மையுள்ளவர் சிஸ்டர். ஒரு நாளும் சோர்ந்து போயிடாதீங்க. ஆண்டவரோடு இணைந்து விடுகிறதற்கு மாத்திரம் பிரயாசப்படுவோம், ஆண்டவரோடு இருந்து விடுகிறதற்கு மாத்திரம் பிரயாசப்படுவோம், ஆண்டவருக்காக செயல்படுவதற்கு மாத்திரம் பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்மை அழைத்து நம்மளை பலப்படுத்தி விடுவார். அல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இவ்விதமான சீரை பெற்ற வேற பெரிய ஜாதி அது. மோசே தான் சொல்றாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு மகிமையான பாத்திரம் மோசே. மோசே இன்னொரு பாத்திரத்தை கூட நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு அற்புதமான தேவ மனிதர். தேவ பிள்ளைகள், திருப்புங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 சாமுவேல் 3:10. அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். அவ்வளவு அழகானது. இந்த வேதத்துல கர்த்தர் எழுதி வைத்த ஒவ்வொரு பாத்திரங்களும் ரொம்ப அற்புதமானவர்கள் பிரதர். எழுதப்பட்ட இந்த ஒவ்வொரு பாத்திரங்களும் அவ்வளவு விசேஷமானவர்கள் சிஸ்டர். இங்கே நாம் பார்க்கிறோம், சாமுவேலை கர்த்தர் அழைக்கிறார். சாமுவேலே சாமுவேலே என்று முதல் முறை கர்த்தர் அழைக்கிறார். சாமுவேலை கூப்பிட்டார். அவன் ஏலிகிட்ட போறாரு. 2வது தடவையும் கர்த்தர் வந்து சாமுவேலை கூப்பிட்டார். அவர் ஏலிகிட்ட போறாரு. 3வது தடவையும் கர்த்தர் சாமுவேலை கூப்பிட பொழுது அவர் ஏலியிடத்தில் ஓடுகிறார். அப்பொழுது ஏலி சொல்றார், பிள்ளையாண்டானை கர்த்தர் அழைக்கிறார் என்பதை ஏலி புரிந்து கொண்டு, இன்னொரு முறை கர்த்தர் அழைத்தால் இதோ அடியேன் என்று சொல் என்று சொல்லி கற்றுக் கொடுத்து அனுப்புகிறார். இங்க நாம் பார்த்தோமானால் சாமுவேல் ஒரு பிள்ளையாண்டான், ஒரு வாலிப பையன். அவனுக்கு ஒரு 16-17 வயது இருக்கும். டீனேஜில் அவர் இருப்பார். நாம் குழந்தைகளாக இல்லை என்றால் நாடகங்களிலே நாம் பார்ப்பதில் சின்ன குழந்தை கிடையாது, சின்ன குழந்தை கிடையாது. ஏன்னா நீங்க 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். அப்படியானால் இங்க சாமுவேலுக்கு ஒரு 15, 16, 17 வயது இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் சாமுவேல் இங்கே கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டு இருக்கிறார். 4வது முறையாக கர்த்தர் கூப்பிடுகிற பொழுது சாமுவேலே சாமுவேலே என்று கர்த்தர் கூப்பிடுகிறார்.
அப்பொழுது கர்த்தரிடத்திலே சாமுவேல் சொல்கிறார், இதோ அடியேன். பாருங்க, அது வரைக்கும் ஏறக்குறைய குழந்தை பருவத்திலிருந்து சாமுவேல் இந்த கர்த்தருடைய ஆலயத்தில் தான் பணி செய்து வருகிறார். ஏலிக்கு முன்பாக செய்தார், ஏலி சொல்ல சொல்ல செய்தார். அதற்கு பின்பு அவராகவே காரியங்களை பார்த்து கொள்கிறார். வளர்ந்து வந்து எல்லாருக்கும் முன்பதாக பிரியமாய் நடந்து கொள்கிறார். ஆனாலும் ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்க. மிக மிக முக்கியமான வசனம் பாருங்க. 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 7வது வசனத்துல, சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. என்ன பிரதர் இது? சர்ச்சிலே தான் இருக்கிறாரு, கோயிலே தான் இருக்கிறாரு, ஆசாரியத்துவ வேலைகளை அனைத்தும் சாமுவேல் தான் செய்கிறார். எப்பவும் சர்ச்சில் ஆக்டிவா இருக்கிற பர்சன். ஆனா பாருங்க, கர்த்தரை இன்னும் அறியவில்லை. நம்ம கூட நிறைய நேரங்களில் இது போன்ற காரியங்களை பார்ப்போம்ல. சர்ச்சிலே தான் கர்த்தருக்குன்ற பலத்த காரியங்கள், ஆனால் கர்த்தரை அறியாது இருக்கிற சில சூழ்நிலைகளை நாம் பார்க்க முடியும். அதுவில்லை கிறிஸ்தவ வாழ்க்கை. இங்கே பாருங்க, இவர் சர்ச்சில் ரொம்ப ஆக்டிவா இருக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்தில் மிகுந்த அன்போடு ஆழமாக இவர் பணி செய்து வருகிறார். ஆனால் சாமுவேல் இன்னும் கர்த்தரை அறியவில்லை. கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். சாமுவேல் நல்ல சர்ச்சில் வேலை செய்கிறான், ஊழியெல்லாம் நல்லா செய்கிறான், எடுத்து கட்டி எல்லா வேலையும் ஓடி ஓடி செய்கிறான். ஆனால் கர்த்தரை இன்னும் தெரியல பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படலை பாருங்க. இந்த வேதத்தின் ரகசியங்களும் ஆழங்களும் இன்னும் புரிந்து கொள்ளலை பாருங்களேன். ஜெப நேரங்கள் இல்லை, வேத வாசிப்புகள் இல்லை. அது நிமித்தம் கர்த்தர் யார் என்று அறிந்து கொள்ள முடியவில்லை. சர்ச்சுன்னா என்னன்னு தெரியும், சர்ச் இருக்கிற ஆடியோ சிஸ்டம் தெரியும், வீடியோ சிஸ்டம் தெரியும், லைட்டிங் சிஸ்டம் தெரியும், ப்ரோக்ராம் ஸ்கெடியூல்ஸ் எல்லாம் தெரியும். ஆனா கர்த்தரை தெரியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் இந்த சாமுவேலை அப்படியே விட்டு விடல பிரதர். ஒரு நாள் ராத்திரி கர்த்தர் வந்து சாமுவேலை என்று கூப்பிடுகிறார். 1 தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 4 முறை கூப்பிடுகிறார். ஆண்டவருக்கு எப்படியாகிலும் சாமுவேலை உயர்த்திடணும்னு ஆசை. ஆண்டவருக்கு எப்படியாவது சாமுவேல் மூலமாக தம்முடைய தீர்க்க தரிசனங்களையும் திட்டங்களையும் செய்து முடித்து விட வேண்டும் என்று ஆசை. காரணம், அந்த சின்ன வயசுல ஆண்டவருக்காக செய்த ஒவ்வொரு பிரயாசங்களையும் கர்த்தர் மறக்க மாட்டாங்க சிஸ்டர். அம்மா அப்பா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம் விட்டுட்டு கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து பணி செஞ்சுட்டு இருக்கிறார் பாருங்க. சாமுவேலை அவர் மறந்து விடுகிறதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. சாமுவேலுக்கு கர்த்தரை தெரியலதான், சாமுவேலுக்கு கர்த்தருடைய வார்த்தையும் தெரியலதான். ஆனால் கர்த்தருக்கு சாமுவேலை தெரியும். கர்த்தர் சாமுவேலை அறிந்திருந்தார். சாமுவேல் இன்னும் கர்த்தரை அறியாதிருந்தான். ஆனால் கர்த்தர் சாமுவேலை உலக தோற்றத்துக்கு முன்னே அறிந்திருந்தார். அல்லேலூயா! அதுதாங்க மகிமை, அதுதான் மகிமை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஒரு நாள் ராத்திரி கர்த்தர் 4வது முறையாக சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிடுகிறார். இதோ அடியேன் என்று சொல்லுகிறான். ஆபிரகாமே ஆபிரகாமே என்ற பொழுது இதோ அடியேன். யாக்கோபே யாக்கோபே என்ற போது இதோ அடியேன். மோசே மோசே என்ற பொழுது இதோ அடியேன். இங்க சாமுவேலே சாமுவேலே என்ற பொழுது இதோ அடியேன். அழகு. நம்மளும் சொல்லுவோமே, நம்ம உங்க பிள்ளை வந்திருக்கிற ஆண்டவரே, உம்முடைய மகன் வந்திருக்கிற, உடைய மகள் வந்திருக்கிறன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தை நீ ஒப்பு கொடுப்போமே. கர்த்தர் நம்மை நினைத்து இருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இங்க நடந்த காரியத்தை பாருங்க. கர்த்தர் சாமுவேலிடத்தில் பேசுகிறார். தேசத்தை குறித்து, வருங்காலங்களை குறித்து, ஏலியை குறித்து, ஏலி குடும்பத்தை குறித்து, ஆசாரியத்துவத்தை குறித்து, நியாயாதிபதிகளுடைய நகர்வுகளை குறித்து எல்லாவற்றையும் கர்த்தர் இங்கே சாமுவேலுக்கு வெளிப்படுத்தி விட்டார். அதற்கு பிறகு என்ன நடக்குது பாருங்களேன். அதே அதிகாரம் 19வது 20வது வசனத்தை வாசிப்போமா? 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம் பாருங்க. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையில் விழுந்து போக விடவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர்சபா மட்டுமல்ல சகல இஸ்ரவேலுக்குள் விளங்கினது. ஹல்லேலூயா! கொஞ்ச நாள் வரைக்கும் சாமுவேலுக்கு கர்த்தரை யாருன்னே தெரியாது. ஆனால் எப்பொழுது இந்த அழைப்பு வந்ததோ, பரலோகத்திலிருந்து எப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து இந்த அழைப்பு வந்ததோ, சாமுவேல் தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர்சபா வரைக்கும். தான் என்றால் இஸ்ரவேல் தேசத்தினுடைய வடக்கு எல்லை, பெயர்சபா என்றால் இஸ்ரவேல் தேசத்தினுடைய தெற்கு எல்லை. நாம் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை என்று சொல்லுகிறோம்ல,
காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை என்று சொல்லுகிறோம்ல, அதே போல தான் முதல் பெயர்சபா வரைக்கும் முழு தேசத்துக்குமான தீர்க்கதரிசியாக சாமுவேல் இங்கு கர்த்தரால் அடையாளப்படுத்தப்படுகிறார். எவ்வளவு நல்ல தகப்பன் பாருங்க. அதற்கு பிறகு சாமுவேலுக்கும் கர்த்தருக்குமான உறவு பலம் உள்ளது பிரதர். சாமுவேல் மரணமடையும் நாள் மட்டும் தேவனோடு இணைந்திருந்தவர், தேவருக்காக பலத்த காரியத்தை செய்தவர். அவர் ஒரு நியாயாதிபதியாக, ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு பிரதான ஆசாரியனாக, ஒரு ஞான திருஷ்டிக்காரனாக, ராஜாவை அபிஷேகிக்கிற ஒரு மனிதனாக, பல பரிமாணங்களை, சத்துருக்களை கொன்றொழித்து போடும் ஒரு யுத்த வீரனாக இந்த சாமுவேல் பரிமளிக்கிறதை பார்க்கிறோம். அழைப்போ அற்புதமானது பிரதர். நான் மறுபடியும் சொல்றேன் பாருங்களேன். சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி, சாமுவேல் ஒரு ஞான திருஷ்டிக்காரன், சாமுவேல் ஒரு நியாயாதிபதி, சாமுவேல் ஒரு பிரதான ஆசாரியன், சாமுவேல் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவர், சாமுவேல் சத்துருக்களை துண்டாடி போடுகிற பராக்கிரமசாலி. என்ன ஒரு மேன்மை பாருங்க. அதுதான் அவர் மேல உள்ள அழைப்பு. ஒரு தனி மனிதனாக அனைத்து வித ஊழியங்களையும் தன்னுள் வைத்திருந்தவர். நாம் புதிய ஏற்பாட்டு காலத்திலே சபை பக்தி விருத்திக்கென்று சிலரை அப்போஸ்தலராக, சிலரை சுவிசேஷர்களாக, சிலரை தீர்க்கதரிசிகளாக, சிலரை மேய்ப்பராக, போதகராக கர்த்தர் ஏற்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். சிலரை 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 ஆனால் இங்கே பாருங்க, ஒரு தனி மனிதனாக அனைத்து வித அபிஷேகத்தையும், அனைத்து வித ஊழியத்தையும், அனைத்து வித அழைப்பையும் பெற்றிருந்த மா மனிதன் தான் இந்த சாமுவேல். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், வளர்ந்தான். தான் முதல் பெயர்சபா வரைக்கும் அவன் தீர்க்கதரிசி தான் என்று சகல ஜனங்களுக்கும் விளங்கினது. எப்போ எப்போ கர்த்தர் அழைத்தாரோ, எந்த நாளிலே சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டாரோ அந்த நாளில் தானே மகிமையான காரியங்கள் அங்கே அழகாக வெளிப்படுகிறது. ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு ஞான திருஷ்டிக்காரனாக, ஒரு பிரதான ஆசாரியனாக, ஒரு நியாயாதிபதியாக, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவனாக, சத்துருக்களை துண்டாடி போடுகிற பராக்கிரமசாலியாக கர்த்தர் சாமுவேலை நிறுத்துகிறார். அழைப்பு அப்படி. அழைத்தவர் உண்மை உள்ளவர். பிரயாசங்களையும் நாம் கர்த்தருக்கென்று வைத்து வைக்கிற எல்லா முயற்சிகளையும் அவர் அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல. இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம். நான் உங்களை ரொம்ப நேரம் அறியாம இருந்துட்டு, ஆண்டவரே சர்ச்சிலே தான் இருக்கிறேன், ஊழியெல்லாம் செய்கிறேன், ஆனாலும் ஆண்டவரை நான் அறியாமல் இருந்து விட்டேன், என்ன மன்னிங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாங்க சிஸ்டர். ஏன்னா சாமுவேலுடைய தீர்க்க தரிசனம் அப்படி, சாமுவேல் மேல வந்த அழைப்பு அப்படி, சாமுவேல் அன்னால் பெற்றுக்கொண்டதுடைய மகிமை அப்படி. இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? மோசேயை கர்த்தர் எத்தனை அதிகமாய் பயன்படுத்தினார். அந்த ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன் பாருங்களேன். உபாகமத்தின் புஸ்தகம் கடைசி அதிகாரம், கடைசி 2 வசனங்களை நம்ம வாசித்துருவோமா? உபாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 11, 12. அவன் இஸ்ரவேலில் எல்லோருக்குள்ளும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலிலே அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். இது மோசே மேல உள்ள அழைப்பு. சாமுவேலை குறித்து நான் ஒரு வசனத்தை சொல்லுகிறேன் பாருங்களேன். ஆண்டோட இருதயத்தோடு இணைந்திருந்த ஒரு அற்புதமான பாத்திரம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோமானால், 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அந்த கடைசி பகுதியில் நாம் வாசித்தோமானால் கர்த்தர் வார்த்தை இப்படியாக சொல்லும். 35வது வசனத்தை பாருங்க. சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல கர்த்தர் சாமுவேலிடத்துல பேசுகிறாங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடி நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? கர்த்தர் கேட்கிறாங்க. ஏன்னா கர்த்தருக்கு சவுலை ராஜாவாகினது மனஸ்தாபம் ஆயிடுச்சு. கர்த்தருக்கு துக்கம்னே இவருக்கும் துக்கம். இவரால் தாங்க முடியல. ஐயோ, என் தகப்பன் துக்கம் அடைகிறாரே, என் தேவன் துக்கம் அடைகிறாரே என்று சொல்லி துக்கித்து கொண்டிருந்த சாமுவேல் கர்த்தரே வந்து கேட்காங்க, ஏன் சாமுவேல், நாம் புறக்கணித்த தள்ளினவனுக்காக நீ ஏன் துக்கமா இருக்க? எழுந்து புறப்படு, ஒரு புதிய ராஜாவாக தாவீதை அபிஷேகம் என்று சொல்லி கர்த்தர் இடைபடுகிறத பார்க்கிறோம்ல. உறவு உறவு
மோசே மோசே என்று அழைத்த பொழுது கர்த்தருக்கும் மோசேக்குமான உறவு அது. சாமுவேலே சாமுவேலே என்று அழைத்த போது கர்த்தருக்கும் சாமுவேலுக்குமான உறவு அது. இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆபிரகாமே ஆபிரகாமே என்று அழைத்தது ஒரு தனி மனித ஒரு உறவு. யாக்கோபே யாக்கோபே என்று அழைத்தது குடும்பத்திற்கான ஒரு உறவு. மோசே மோசே என்று அழைத்தது சபைக்கான உறவு. சாமுவேலே சாமுவேலே என்று அழைத்தது தேசங்களுக்கான உறவு. சொல்லுவோம், பாட்டை ஒப்பு கொடுப்போம். எங்களையும் பயன்படுத்துங்க ஆண்டவரே. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, என்னுடைய குடும்ப வாழ்விலே, என்னுடைய சபையில, என்னுடைய தேசத்துல நாங்கள் உமக்கென்று பலமான பலமான மிகுந்த பலமான சாட்சிகளாய் மாறிவிடும்படி இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லலாமா? நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறவர் உண்மை உள்ளவர். தோன்று முன்னே நமக்கு பெயரிட்ட அன்பு தகப்பனவர். தாயின் கருவில் உருவாக்கும் முன்னே நம்மை முன் குறித்தவர் தகப்பனவர். அவற்றை சொல்லுங்க, என்னையும் கூப்பிடுங்க ஆண்டவரே. எங்க பிள்ளைகளை கூப்பிடுங்கப்பா, எங்க சந்ததிகளை கூப்பிடுங்க. நீர் அழைத்த அழைப்பிலே எங்களுடைய சந்ததிகளை நீ நகர்த்திவிடும். நீர் அழைத்த அழைப்பிலும் ஆண்டவரே எங்களை நீர் நடத்திவிடும். ஒப்பு கொடுப்போமா? அப்படியே அவருடைய பொறுப்பாதங்களை முத்தமிட்டவர்களாக கண்ணீரோடு அவருடைய பாதத்திலே அழுது நின்ற அந்த பாவியான ஸ்திரீயை போல, ஓயாமல் முத்தம் செய்து கொண்டிருந்த அந்த அன்பு மகளை போல என்னை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பொறுப்பாதங்களை முத்தம் எடுக்கிறோம். எல்லாரும் சொல்லுவோம், அன்பின் தகப்பனே, எங்களுக்கு உங்களுடைய கரங்களுக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பொற்பாதங்களை முத்தம் எடுக்கிறோம். எங்களை கழுவும், மறுபடியும் இணைத்துக் கொள்ளும். எங்களை அழைச்சிக்கங்கப்பா. எங்களை பேர் சொல்லி அழைச்சிக்கங்கப்பா. எங்களுக்குள்ள ஒரு புதிய நகர்வுகளின் புதிய பரிமாணத்தையும் தந்து கர்த்தர் உம்மோடு இணைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இணைந்திருக்கிறேன், பார்த்து கொண்டிருக்கிறேன் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக பேர் பேராக பேர் பேராக பேர் பேராக ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. எங்களுக்கு நான் எல்லாவற்றையும் இரத்தத்தின் கிளாய் கொண்டு வருகிறோம். கல்வாரி இரத்தம் எங்களை உச்சந்தலை மேல் உள்ளங்கால் வரை கழுவி சுத்திகரிக்கட்டும்பா. எங்களுக்கு உண்டானவற்றையும் பொற்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர். மறுபடியும் இந்த வார்த்தைகளை அசை போடுங்க, தியானிங்க, உள்வாங்குங்க. மறுபடியும் ஆண்டவரோட பேசுங்க. கர்த்தர் நம்மளை அழைத்து நம்முடைய பேரை பெருமைப்படுத்துவார். நம்மை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியம் அது பயங்கரமாயிருக்கும். அவர் நமக்கு சொன்னதை செய்யும் மூலம் நம்மளை கைவிடுவதில்லை. ஆமேன் ஆமேன். God bless you. God bless you.